வா, மனுஷன் காலாடா இது, ஏலியன் காலாட்டு வருதா பகலுக்கு. உங்களுக்கும் பயங்கரமான லெக்ஸ் டெவலப் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா கோழி காலாட்டம் இருக்கிற என்னோட காலை டெவலப் பண்றதுக்காக நான் பர்சனலா ஃபாலோ பண்ற விஷயங்களை இந்த ரீல்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒர்க் ஆகக்கூடிய ட்ரைனிங் டிப்ஸ் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஹெவியா ஸ்குவாட்ஸ்க்காக என்னைக்கு நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு தான் எனக்கு இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. காம்பவுண்ட் லிஃப்டான ஸ்குவாட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக ஆரம்பிங்க. நீங்க இன்னும் அதிகமா வெயிட் புஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஈஸியரா பண்றதுக்கு மொபிலிட்டி ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை நான் ரொம்ப நாளா நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் விஷால் எனக்கு மொபிலிட்டி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நான் ரெகுலரா என்னோட லெக் டேஸ் முன்னாடி பண்றேன். இதனாலே என்னோட ஸ்குவாட் இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அது என்னன்னு நான் கேப்ஷன் டீடைலா கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப்போட்ரோஃபி அதாவது மசில் growthங்கிறது 6 to 30 ரெப்ஸ் வரைக்கும் யாருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம். எனக்கு பர்சனலா 6 to 8 ரெப் ரேஞ்ச் தான் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. உங்களுக்கு என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சு அந்த ரெப் ரேஞ்ச்ல ஃபெயிலியருக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. மூணாவதா நான் லெக்ஸ் எப்பவுமே ட்ரெயின் பண்ணும்போது ஈவினிங்ல தான் ட்ரெயின் பண்ணுவேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு என்னோட கிளைகஜன் லோட நான் ஹையா வச்சுக்கணும்னு பார்ப்பேங்க. இதனாலே என்னோட வெயிட்ஸை இன்னும் ஈஸியா மூவ் பண்ண முடியும். என்னோட பம்ப்ஸும் வே பெட்டரா இருக்கும் மார்னிங்ல ட்ரெயின் பண்றதை விட. ஹெவி ஸ்குவாட்டிங் விடுங்க. எந்த வெயிட்டை நம்ம ஹெவியா தூக்கினாலுமே எக்ஸசிவ் இன்ஃப்ளமேஷன் ஓவர் a period of time டெவலப் பண்றதுனால நமக்கு ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிக்கும். ஜாயிண்ட் பெயின் வந்துட்டாலே போதுமான அளவு வெயிட் தூக்க மாட்டோம். இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கறனால மசிலும் ரிகவர் ஆகாது. நம்ம ஆசைப்படுற அளவுக்கு மசிலும் கெயின் பண்ண முடியாம போயிடும். சோ உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் லெவல்ஸை ப்ராப்பரா ரெகுலரா வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் பெயின், ஸ்டிஃப்னஸ், ப்ராப்பர் ரிகவரி எல்லாம் நடக்கிறபடி பாத்துக்கிறதுக்கு யூவி ஃபிட்டோட ட்ரிபிள் ஸ்ட்ரெங்த் ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் ரொம்பவே உதவியா இருக்குங்க. EPA DHA உங்க உடம்பு ப்ரொடியூஸ் பண்றதில்ல, அதனால தான் நம்ம சப்ளிமெண்ட் பண்றோம். இந்த சப்ளிமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணி தான் பாருங்களேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிகவரி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது நீங்களே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஸ்டோரியிலையும் பயோலையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கோட் SP10 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். எனக்கும் ரொம்பவே பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.